ஹாய் வெல்கம் டு மை சேனல் ஆல் அப்டேட்ஸ் ஃபார் யூ. ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் அண்ணாமலை யூனிவர்சிட்டி டிடிஇ பற்றின அப்டேட் தான் பார்க்க போகிறோம். டிசம்பர் 2023 எக்ஸாமினேஷன் நாளைக்கு வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. எக்ஸாமுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு தேவையான ஹால் டிக்கெட், உங்களோட ஐடி கார்டு இல்லாதவங்க அட்மிஷன் ஸ்லிப், அதே போல் ஆதார் கார்டு எல்லாமே வந்து ரெடியாக வச்சுக்கோங்க. ஸ்டேஷ்னரி திங்ஸ் எல்லாமே வந்து வாங்கி ரெடியாக வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 1க்கு 2 பால் பாயிண்ட் பென் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. நிறைய பேர் கேட்டிங்க இங்க் பெனில் தான் எழுதணுமான்னு. இங்க் பெனில் எழுதக்கூடாது. நீங்கள் பால் பாயிண்ட் பென் இல்லைனா வந்து ஜெல் பென் கூட யூஸ் பண்ணி எழுதலாம். ஸோ இம்ப்ரெஷன் பின்னாடி தெரியாமல் பார்த்துக்கோங்க. எக்ஸாமுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே இப்போவே ரெடியாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஹால் டிக்கெட் பார்த்தீங்கன்னா நீங்கள் கலரில் போட்டாலும் ப்ராப்ளம் இல்லை, பிளாக் அண்ட் ஒயிட்டில் போட்டாலும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ கண்டிப்பாக வந்து ஹால் டிக்கெட் நீங்கள் எக்ஸாமுக்கு போகும்போது கொண்டு போகணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டைமிங் மார்னிங் செஷனுக்கு 9:30 to 12:30, ஆஃப்டர்நூன் செஷனுக்கு 2 PM to 5 PM கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு 10 minutes முன்னாடி எக்ஸாம் ஹாலுக்குள்ளே வந்து போய்க்கோங்க. எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் OMR ஷீட் ஃப்ரண்ட் பேஜ் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு மினிமம் 10 minutes ஆகும். ஸோ இது எல்லாத்துக்குமே செப்பரேட்டாக ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க சேனலில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ OMR ஷீட்டை வந்து கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரூல்டு பேப்பர் தான் கொடுப்பாங்க. 40 pages இருக்கும். அந்த 40 pagesல தான் நீங்கள் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். அடிஷ்னல் ஷீட் எதுவுமே வந்து தரமாட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஷின் வந்ததும் கொஷினை வந்து செக் பண்ணி பாருங்கள். எந்த பார்ட்டு நல்லா தெரியுதோ அந்த பார்ட்டில் வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதே போல் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸ்டிக் பென் வந்து யூஸ் பண்ணலாமான்னு. வயலட் அண்ட் ப்ரௌன் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். வேறு எந்த கலர் ஸ்டிக் பென்னும் நீங்கள் யூஸ் பண்ண வேணாம். ஆரஞ்சு, அதே மாதிரி பிங்க், இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட்டியாக நல்லா தெரியுதுன்னா பார்ட்டியில் எழுத ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லை 10 mark நல்லா தெரியுதுன்னா 10 mark வந்து எழுத ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் இம்ப்ரெஷனே வந்து நல்லா இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்ச கொஷின்லேருந்து எழுதுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட், பேஜ் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். 3 10 markே வந்து நீங்கள் 2 hours எழுதிட்டு இருந்தீங்கன்னா மற்ற கொஷின் எழுதுறதுக்கு உங்களுக்கு டைம் பத்தாமல் போயிடும். ஸோ எந்த கொஷின் எவ்வளோ டைமுக்குள்ளே எழுதணும்னு கரெக்டாக வந்து பார்த்து நீங்கள் எழுதுங்க. டைம் பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் கரெக்டாக தான் இருக்கும். அதை வந்து கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா எல்லா கொஷினுமே நீங்கள் கண்டிப்பாக அட்டன் பண்ணிட்டு வந்துருங்க. உங்களுக்கு அந்த கொஷினுக்கு ஆன்சர் தெரியுதோ தெரியலையோ ரிலேட்டடாக வாட்ச் எழுதி வச்சுட்டு வாங்க. அதனால தான் வந்து உங்களை கான்செப்ட் அண்ட் ஹெட்டிங்கை வந்து நல்லா படிச்சுக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஹெட்டிங் கரெக்டாக போட்டு அதுக்கு ரிலேட்டடாக வந்து நீங்கள் நிறைய பாயிண்ட்ஸ் போட்டு எழுதி வச்சிங்கன்னா பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும். ஸோ ஸ்டாஃபும் பார்த்திங்கன்னா மார்க் கொடுக்குறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நிறைய பேர் வந்து கேட்டது கதை அடித்தா மார்க் போடுவாங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக கதை அடித்தா மார்க் போட மாட்டாங்க. ரிலேட்டடாக நீங்கள் பாயிண்ட்ஸ் எழுதுறீங்கன்னா மார்க் போடுறதுக்கு சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரிலேட்டட் கண்டென்ட் மட்டும் எழுதுங்க. சென்டருக்கு வந்து மினிமம் ½ hour முன்னாடியே வந்து ரீச் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்கள் எக்ஸாம் ஹாலை கண்டுபிடிச்சி நீங்கள் போகிறதுக்கு டைம் வந்து சரியாக இருக்கும். ஆன் டைமுக்கு வந்து உள்ளே போகாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரெசன்டேஷன் பண்ணி எழுதுங்க. ஸோ ரொம்ப உங்களால் ப்ரெசன்டேஷன் பண்ணி எழுத முடியலனாலும் பரவாயில்ல. ஹெட்டிங்ஸ்லாம் பிளாக்ல போடுங்க, ஆன்சர்லாம் ப்ளூவில் எழுதுங்க. ஒரு கொஷின் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த கொஷினுக்கும் நடுவில் கண்டிப்பாக ஒரு கோடு போட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஒரு 10 mark முடியுதுன்னா அது முடிஞ்சிச்சுன்னு ஒரு கோடு போட்டு கம்ப்ளீட் பண்ணி காட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹேண்ட் ரைட்டிங் வந்து ஓரளவுக்கு நீட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் ப்ரெசன்டேஷன் பண்ணி எழுதிங்கன்னா கண்டிப்பாக நல்ல மார்க்கே வாங்கி பாஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நல்லா எக்ஸாம் எழுதிட்டு வாங்க. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வீடியோ வேணும்னாலும் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.